மதிப்பிற்குரிய செம்மொழி நம்பி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார். இந்த தமிழகத்திலே தேர்தல் நெருங்கிவிட்டால் பல தெருக்கூத்துக்கள் நடைபெறும். அதிலே ஒன்றுதான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பதும். எத்தனையோ பேர் அரசியல் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக டி. ராஜேந்தர் ஆரம்பித்தார், சிவாஜி கணேசன் ஆரம்பித்தார். இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் ஆரம்பித்து ஆரம்பத்திலேயே அதை விட்டுவிட்டார். இப்படி சினிமா துறையிலே இருந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று பலர் விரும்பி வருவார்கள். காரணம், சினிமா துறையைப் போல அரசியல் துறையும் ஒரு மேக்னெட் என்று சொல்வார்கள். அதை போல மக்கள் மீது ஒரு சக்தியை, ஈர்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு துறைகள். ஆகவே இதன் மீது மோகம் அதிகமாகத்தான் இருக்கும். எத்தனையோ பேர் லட்சிய கனவெல்லாம் காணுவார்கள். ஏதோ வந்தவுடன் மக்களெல்லாம் நமக்கு ஊட்டு போட்டு விடுவார்கள், ஆட்சிக்கு வந்து விடுவோம், சட்டங்களை உருவாக்குவோம் என்ற கனவுகளிலே வருவார்கள். கனவுகள் காண்பது அவர்களுடைய தனிநபர் பிரச்சனை. அதிலே நாம் எந்த குற்றமும் சொல்லவில்லை, குற்றச்சாட்டும் கூட முடியாது. அவர்களுடைய எண்ணாலைகள், சந்தோஷம். ஆனால் அது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. இன்று தேர்தல் கிட்ட நெருங்க நீங்கள் கடந்த காலங்களை உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இதே போல பல கட்சிகள், மிகவும் ஆக்ரோஷமாக வந்த கட்சிகள் இருக்கிறது. கடை திறந்த மடை போல வெள்ளமென பிறகி வந்த மிக அதிகமான மக்களை காட்டினார்கள், நிறைய தொண்டர்களை காட்டினார்கள். ஆஹா, இவர் வந்து விடுவாரோ என்று கூட நினைத்தோம், ஆஹா அவர் வந்து விடுவாரா என்று கூட நினைத்தோம். இப்படி ஏறத்தாழ பல நடிகர்கள், தமிழ் நடிகர்கள் பலர், இன்றைக்கு விஜயை போல எத்தனையோ பேர் ஏற்கனவே வந்துவிட்டு இன்று அடையாளம் இல்லாமல் சென்று விட்டார்கள். அதே போல எத்தனையோ பேர் மற்றவர்கள் அரசியல் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக வந்துவிட்டு அவர்களால் அரசியலிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, பாவம். ஆனால் அரசியல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு சப்ஜெக்ட் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மிகவும் சிரமம். நாம் நல்லதையே நினைத்து செய்வோம், ஆனால் கெட்டதாகவே பேசுவார்கள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று பெருஞ்சர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள். அரசியலே நாம் இருப்போம் என்று சொன்னால் கூட இருப்பவர் கூட குழி பறிப்பார். எதையும் நாம் ஏற்றுக்கொண்டு, நாம் யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து கொண்டு நாம் அரசியல் செய்தாலும் நம்மை அந்த கொடிய பாதாளத்திற்குத்தான் அழைத்து செல்வார்கள். நம்மை குப்பை மேடுகளிலே உருட்டி விடுவார்கள், நம்மை புறமுதுகு தாக்குதல் செய்வார்கள். நாம் ஏமாறுகின்ற நேரத்திலே நம்மையே விழுங்க பார்ப்பார்கள். இதைதான் பெருஞ்சர் சொன்னார். நாங்கள் இருக்கின்ற இடம், நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் கூட நாங்கள் இருக்கின்ற சிம்மாசனம் பாம்பு புற்றுகளின் நடுவிலே. நான் ஏமாறுகின்ற பொழுது அந்த புற்றிலே இருந்து கிளம்புகின்ற பாம்பு பொல்லாத பற்களால் என்னை கொத்திவிடும் என்று பெரிய அண்ணா அவர்கள் அருமையாக சுட்டி காட்டினார்கள். அந்த அண்ணாவினுடைய நினைவு நாளை, அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் எவ்வளவோ அவர் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக அவர் தெருவாக, ஊராக அவருடைய சொற்கள், அவருடைய இனிமையான நாதத்தை ஒத்திய அவருடைய வார்த்தைகள், அந்த தத்துவங்கள், அதே நேரத்திலே
உலக அரசியல்களை அவர் கற்றுணர்ந்து இந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி வர வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. அந்த பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரே நினைவுதான், மக்கள் மக்கள் மக்கள், தமிழர்கள் தமிழர்கள் தமிழர்கள். இந்த தமிழ்நாட்டுடைய மேன்மைக்காக அவர் பாடுபட்டதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வெந்தணர்களிலே அவர்கள் தாண்டி வந்திருக்கிறார்கள், எவ்வளவு கொடுமைகளை அவர்கள் சந்தித்து வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் சந்தித்து பிறகுதான் இந்த ஆட்சியை தவிர எடுத்த உடனே இந்த ஆட்சி வந்து விடவில்லை. இப்பொழுது கூட எல்லோரும் அந்த பதவி மீது இருக்கின்ற மோகத்தின் காரணமாக நமக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் கூட நம்மை விமர்சனம் செய்கிறார்கள். நமக்கு எப்பொழுது நாம் ஏமாறுவோம், அண்ணன் எப்போது சாவான், திண்ணை எப்போது காலியாகும் என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. அதே போல மோசமான நிலையிலே இருக்கிறார், நினைவுகளில் இருக்கிறார். எப்பொழுது இந்த ஆட்சி போகும், நாம் ஆட்சிக்கு வரலாம் என்று நம்மை குறை சொல்லி கொண்டு சிலர் இருக்கிறார்கள். ஆனால் மக்களை பொறுத்தவரை நமது இயக்கத்தை பாராட்டுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்காக அவ்வளவு சேவைகள் செய்திருக்கிறது. இன்றைக்கு தமிழன் தலை நிமிர்ந்து வாழ்கிறான் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணம். தந்தை பெரியாரின் கொள்கைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிறைவேற இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதற்கு பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் அவர்களும் தான் அதை நடத்தி வைத்தார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு யாரோ எதையோ சொல்லுகிறார்கள், என்னென்னவோ கருத்துக்கள் சொல்ல. எவனுக்கும் கொள்கை கிடையாது, யாருக்கும் லட்சியம் கிடையாது. ஏதோ அரசியல் மீது இருக்கின்ற மோகத்தினால் அவர்கள் என்னென்னவோ ஆள் உருட்டி வேலையெல்லாம் செய்து கொண்டு இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அருமைக்குரிய நம்முடைய தமிழ் மக்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கருத்துக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். கருத்தூற்று மலையூற்றாய் பெருக்கெடுக்க வேண்டும். இருக்கும் நிலை மாற ஒரு புரட்சி மனப்பான்மை வேண்டும். வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழர்களே, வந்த பாதையை திரும்பி பாருங்கள். இன்றைக்கு இந்த அளவிற்கு நாம் மதிப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த காலத்திலே நாம் எவ்வளவு நம்முடைய மூதாதையர்கள் பழிவாங்கப்பட்டார்கள், அவர்களுக்கு இருந்த மரியாதைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு தலை நிமிர்ந்து நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தியாகம் அல்லவா? அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் கொடுத்த ஆதரவு ஒட்டுமொத்தமான தமிழருடைய ஒரு திரட்டு அல்லவா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருந்து விரட்ட வேண்டும் என்று பொய்யான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே, இது நியாயமா? மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். என்ன தவறு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்? எல்லோருக்கும், தமிழ் மக்கள் அனைவருக்கும் இருக்கின்ற நிலையிலே அந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ, இந்த நாட்டிற்கு என்னென்ன தொண்டுகள் செய்ய முடியுமோ அத்தனையும் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சென்னையிலே மெட்ரோ ட்ரெயின் விட்டது யார்? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே சென்னையிலே மேம்பாலங்கள் கட்டியது யார்? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமா, இன்றைக்கு தமிழகமெங்கும் அணைகள் 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 காமராஜர் காலத்தில் கட்டினார்கள் என்று சொல்கிறார்களே, காமராஜர் கட்டினார் உண்மைதான். ஆனால் மீதி அணைகளையெல்லாம் மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கட்டினார். அதே நேரத்தில் தமிழுடைய பண்பாடு தலைகுறைவு ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்தார். தமிழ் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை தரத்தை மேல்நோக்கி முன்னுக்கு கொண்டு வந்த மகத்தான தலைவர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா, நம்முடைய அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். தயவு செய்து அதை நீங்கள் மறக்கக்கூடாது. தேர்தலுக்காக யார் வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்ட இனம் நம் தமிழினம். இந்த ஆண்ட இனத்தை இன்றைக்கு ஆரியர்கள் மீண்டும் முற்றுகையிட வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், உணர்வை இழந்து விடாதீர்கள். நடைப்பிணமாக இருண்ட கண்டம் நோக்கி
சென்று கொண்டிருக்கிறது என்று அறிந்து வருந்திய தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்றவர்கள் வகுத்து தந்த பாதையில் நமது இனம் வீறுநடை போட்டு வர வேண்டும். அதை தயவு செய்து நம்முடைய தமிழ் மக்கள் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் ஆரியம் பசுத்தோல் போர்த்தி கொண்டு வருகிறது. பிஜேபி என்ற தோற்றத்தில் ஜாதி சனாதானம் என்று நம்மை வளர்த்து அந்த மலைப்பாம்பு நம்மை விழுங்கிவிடும். ஆகவே நீங்களெல்லாம் தைரியமாக, நீங்களெல்லாம் மிகவும் சிந்தனையுடன் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதைத்தான் சாக்ரட்டிஸ் சொன்னான். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்ற எவர் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் உங்கள் சிந்தனையை சீர்தூக்கி பாருங்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேளுங்கள். அப்படி கேட்டால்தான் உங்களுக்கு உண்மை தெரியும். அதை சொன்ன சாக்ரட்டிஸ் சிலை வடிக்கின்ற சிற்பியாக இருந்தாலும் சிந்தனை சிற்பி என்று நாடு பாராட்டியது என்று சொன்னால் யார் வேண்டுமென்றாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் தமிழர்கள், தமிழனுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழர் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நிரந்தர ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.